ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால், நான் என் புருஷனுக்கு 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபுக்கு நமக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 தான் எல்லாரும் நம்ம சொல்லி பழகிட்டோம். அந்த 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. அந்த 12 ஆண் பிள்ளைகளையும் ஆண்டவர் கோத்திர பிதாக்களாக மாற்றினார். 12 கோத்திரங்கள் அவர்கள் மூலமாக உருவானது. அப்படியானால் அந்த 12க்கு பிறகு ஒரு பெண் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறாள் என்றால் அவளை கொண்டும் ஆண்டவர் ஒரு அத்தியாயம் படைத்திருக்க வேண்டும். கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை கொண்டு ஒரு அத்தியாயம் படைக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாரும் விலையேற பெற்றவர்கள், சரிசமமானவர்கள். எனவே ஊழியங்களிலே அநேகர் சொல்லுகிறார்கள் பெண்களுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் அப்படி அல்ல. ஆண்டவர் வேதத்திலே பெண்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த மரியாளுக்கு தரிசனமாக சொல்கிறார், நீ போய் உன் சகோதரருக்கு இதை அறிவி என்று சொல்கிறார். எனவே பவுல் சொல்லும்போது அங்கே சபைகளிலே உண்டான சில காரியங்கள் அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே சபைகள் இப்படி லேடிஸும் ஜென்ஸும் ஒருவர் பார்க்கத்தக்க அளவிலே உட்கார்ந்து ஆராதிக்க மாட்டார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே ஒரு திரைச்சீலை இருக்கும். பெண்கள் அந்த பக்கம் இருப்பார்கள், ஆண்கள் இந்த பக்கம் இருப்பார்கள். இந்த பிரசங்கங்கள் நடக்கும்போது, வேதத்தை பிரசங்கிக்கும் போது இந்த பெண்கள் சந்தேகம் வந்ததனால் அங்கே இருந்து கொண்டு தன் புருஷன்கிட்ட கேட்பார்கள் போல. அவள் கேட்கும்போது அது ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அதனால தான் பவுல் சொன்னார், பெண்கள் சபையில் பேசாமல் இருக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்தன்னா வீட்டில் போய் என்ன பண்ணணும், உங்கள் புருஷனிடத்துல போய் கேட்டு அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுவார். அப்படியானால் அவங்க அங்கே உட்காந்துட்டு என்னத்தை கேட்டுட்டு இருந்துருக்கிறாங்க? சந்தேகத்தை கேட்டுட்டு இருந்துருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இப்போ இருந்ததுன்னா நீங்கள்லாம் சந்தேகத்தை கேட்க மாட்டீங்க. ஏங்க காணிக்கை போட்டு முடித்தோடனே பட்டுன்னு வந்துடுங்க, போயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. சிலர் சிக்னல் காமிப்பாங்க, கிளம்பலாம் அப்படின்னு. இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனதுனால பவுல் சொன்னார், பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதைத்தான் சொன்னாரே தவிர செய்தி கொடுக்கக்கூடாதுன்றோ, ஜெபிக்கக்கூடாதுன்றோ, பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடாதுன்றோ, சண்டேஸ் கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்யக்கூடாதுன்றோ, வாலிபர் கூட்டம் நடத்தக்கூடாதுன்றோ ஆண்டவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை திறமையாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே ஆண்களைப் போல பெண்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்குண்டு அதை நீங்கள் சீரும் சிறப்புமாய் செய்ய வேண்டும். அதை அந்த ஒரு நினைவோடு தான் ஒருவேளை இந்த குடும்பத்தில் இந்த பெண்ணை படைத்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் அவள் அதற்கு பாத்திரவாட்டியாக இராதபடி போய்விட்டாள். நான் அப்பொழுது யோசித்து பார்க்கும்போது ஆபிரகாமனுடைய சந்ததியிலே இந்த பெண் தான் முதலாவது வருகிறாள். ஆபிரகாமுக்கும் பெண் பிள்ளைகள் இல்லை, ஈசாக்குக்கும் பெண் பிள்ளை இல்லை, ஏசாவுக்கும் இல்லை. அந்த யாக்கோபுக்கு தான் ஒரு 13வது பிள்ளையாக அவள் பிறக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் லேயாளுடைய மகளாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த தீனாளை குறித்து
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது நீதி அல்லது நியாய தீர்ப்பு என்று தீனாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவள் என்ன செய்தாள் என்று பார்த்தால் 34ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளோடு பேசும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை பண்ணும். அடியானை மறைத்து நீர் வழிபடும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் புறப்பட்டு போன போது அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாய தீனாள் மேல் பற்றுதலாக இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சோதரம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த தீனாள் தேசத்தை பார்க்க போகவில்லை, தேசத்து பெண்களை பார்க்க அவள் புறப்பட்டு போனாள். ஏன் இவளுக்கு இந்த எண்ணம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அதை எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்கு முன்பதாக இந்த சீகேமை குறித்து தான் நான் ஆண்டவர் திடீர்னு இங்கே வந்து உட்காரும்போது இந்த சீகேமை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்னு சொன்னார். இந்த சீகேமை பற்றி நீங்கள் பாஸ்டர் ஓரளவு வேதத்தில் உள்ள எல்லா பேர்களையும் பைபிள் ஸ்டடியாக எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, இதையும் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீகேம் என்பது 2 மலைகளின் நடுவே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கான ஒரு இடம். பொதுவாக வேதத்திலே சில இடங்களை அதை கட்டின, அதை பிடித்த, அதை உருவாக்கினவருடைய பேரை அதற்கு சூட்டுவார்கள். இந்த சீகேம் என்பவன் அந்த தீனாளை தீட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோமா, அந்த சீகேம் என்பவனுடைய பேரை தான் அந்த ஊருக்கு வைத்திருக்கிறார்கள். இவன் ஒரு பிரபுவினுடைய ஒரு மகன் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது எப்படி அந்த சீயோனை பிடித்து சீயோன் கோட்டையை கட்டி சீயோன் தாவீதின் நகரம் என்று சொல்லி வைத்தாரோ, அதுபோல் சில பெயர்கள் எல்லாம் வைப்பது வழக்கம். அதுபோல் இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கை இந்த சீகேமின் தகப்பன் ஏமோர் அவர் அதை கட்டினபடினாலே தன்னுடைய பிள்ளையினுடைய பேரை அந்த ஊருக்கு வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இந்த முதலாவது அழைக்கப்பட்ட போது அவன் அந்த ஊருக்கு வருவான் அல்லவா, தன்னுடைய தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு வரும்பொழுது அந்த வந்து முதலாவது அவன் அந்த சீகேமிலே தான் ஒரு பலிபீடம் கட்டி அவன் அதை தொழுது கொள்வான் என்று ஆதியாகமம் 12:6 வாசிக்கலாம். வேகமாய் வாசியுங்கள் கொஞ்சம் அந்த குறிப்புகளை. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமாக மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அந்த கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். எங்கே கட்டினான் அவன்? அந்த சீகேமிலே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். சோதரம். அடுத்தபடியாக கர்த்தருக்கு சோதரம், யாக்கோபு இந்த சீகேமை ஒரு பகுதியை அவன் விலை கொடுத்து வாங்கினான்.
ஆதியாகமம் 33:18 வாசிக்கலாம். யாக்கோபு பதான் அரமிலிருந்து வந்த பின் யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று சீகேமின் பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு அந்த பட்டணத்தை அவன் வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சமாரிய பெண் அங்கே ஒரு கிணற்றில் தண்ணி எடுக்க வருவாள். இயேசு கிறிஸ்து அங்கே அந்த கிணற்றில் இருப்பாள். அந்த கிணறு யாருடையது என்றால் அது யாக்கோபின் கிணறு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எனவே அந்த சீகேம் சாதாரணமல்ல. அதை வாசியுங்கள், அந்த வேத இடத்தை வாசிங்க. 5வது யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அந்த சீகார் என்று சொல்லப்படுறது இந்த சீகேமை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய கிணறு அங்கே இருக்கிறது. இந்த பட்டணத்தை யோசேப்புக்கு இவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அந்த பகுதியை நீங்கள் இப்போ வாசித்தீங்களா? அதிலே இருக்கும், வாசிங்க ஒரு முறை கூட. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது இந்த சீகேம் பகுதியையும் இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு மரித்து அவன் எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அல்லவா? அவன் சொல்லுவான், நீங்கள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு உங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது என்னுடைய எலும்புகளை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து எடுத்து கொண்டு போய் நம்ம ஊரில் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எடுத்துக்கொண்டு போய் இந்த சீகேமிலே தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், அந்த சீகேமை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்னென்றால், இந்த சீகேம் 2 கர்வாலி மரம் விசேஷித்த மரமாக இருந்ததாம். அது ஒரு புகழ்பெற்ற மரமாக இருந்தது. இந்த யாக்கோபு ஒரு சூழ்நிலையிலே அவன் தன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படி அவருடைய அந்நிய தெய்வங்களை அவர்களெல்லாம் அணிந்திருந்தார்கள் தங்களுடைய பொன்னாபரணங்களிலே. அவன் ஒரு சூழ்நிலையிலே என்ன சொல்வான் என்றால், அதையெல்லாம் நீங்கள் கலற்றி இங்கே கொடுங்க என்று அந்த கர்வாலி மரத்தின் கீழே அவன் புதைத்து போடுவான். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே இந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாலோமோனினுடைய மகன் 1 ராஜாக்கள் 12:1 வாசியுங்கள். அவன் அங்கேதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தார்கள். அவனும் சீகேமுக்கு போனான் என்று சொல்ல, அங்கே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இடம். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் கிதியோனை பார்க்கிறோம். கிதியோன் தன்னுடைய மறுமனையாட்டிகளை அங்கே வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கொஞ்சம் இந்த சீகேம் சிறிய பட்டணமாக இருந்தாலும் கூட அநேக விசேஷத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது. இந்த தீனாள் இந்த தன்னுடைய முன்னோருடைய பட்டணம், என்னுடைய தாத்தா பலியிட்ட இடம், முதலாக வந்து பலியிட்ட இடம், என் அப்பா வாங்கின இடம், இப்படியெல்லாம் யோசித்து அந்த இடத்தை போய் அப்பாவு பேரில் ஒரு கிணறு இருக்குது அங்கே போய் பார்க்கலான்னு இதெல்லாம் போய் பார்க்காதபடி அவள் யாரை பார்க்க புறப்பட்டாளாம்? பெண்களை பார்க்க புறப்பட்டாளாம். அல்லையா சொல்லலாமா? பார்க்க வேண்டியதை பார்க்காதபடி இவள் யாரை பார்க்க போனாலாம்? பெண்களை பார்க்க போனாலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பெண்களிலெல்லாம் அழகு வாய்ந்த பெண்கள் எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் யூத குலத்தில் தான் இருக்கிறார்கள்.
உலகத்திலே மிகவும் அழகான பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் யூதர்கள் தான். ஆண்கள் கூட அப்படி தான், அவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கூட யூதர் குலத்திலே சேர்ந்தது தான். அவருடைய அழகை வர்ணித்து நாம் பாடல்களை, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூமியில் என்று. அவரும் யூதர் தான். எனவே இந்த யூத குலத்திலே வாழ்ந்த ஒரு பெண் ஏன் சீகேமில் உள்ள பெண்களை பார்க்க போக வேண்டும்? இந்த பெண்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. தன்னுடைய அழகில் திருப்தி இருக்காது, தன்னுடைய ட்ரெஸ்ஸில் திருப்தி இருக்காது. இது பொதுவாக அவர்களுக்கு குணம் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், தான் 1500 பட்டு புடவை கட்டினாலும் 300 புடவை கட்டிட்டு யாராக வந்தால் அதுதான் இவங்க கண்ணுக்கு உறுத்தும். என்ன எங்கேருந்து எடுத்தாங்க தெரியலையே. ஆனால் இவங்க கட்டியிருக்கிறது 1500. ஆனால் அவங்க கட்டியிருக்கிறது அந்த 300 இவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தும். இது ரொம்ப அழகாக இருக்கே, மாடல் நல்லா இருக்குதே, டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு. அதனால் அவங்க அந்த பெண்கள் தனக்கு இருக்கிறதை விடவும் அடுத்தவர்களை தான் பார்ப்பார்கள். ஆமாம், கொஞ்சம் முடி நீளமாக தொங்கிட்டா போதும்ப்பா என்ன முடி, அதுவும் அவங்க தான் பார்ப்பாங்க, அவங்க தான் பார்த்து ரசிப்பாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்தும் தன்னுடைய அழகை குறித்தும் தன்னுடைய நடை உடை பாவனை தன்னுடைய வாழ்க்கை குறித்து திருப்தி இல்லாத ஒரு பெண்ணாக காணப்படுகிறாள் தீனாள். இந்த தீனாள் ஊரை சுத்த போகும்போது அவளுக்கு வயது ஒரு 15-16 தான் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த டீனேஜ், இந்த 14, 15, 16 வயது பொல்லாத வயது. அதை விட்ட பிறகு ஒரு 22, 23 அதுவும் பொல்லாத வயது. அதை தாண்டினால் 35 வயதிலிருந்து ஒரு 40 பொல்லாத வயது. இதெல்லாம் அதில் ரகசியங்கள் இருக்கிறது சோதரம். ஆமாம், இந்த 35லேருந்து 40 நிறைய பெண்கள் கெட்டு போகிறார்கள் கல்யாணம் ஆன பிறகு. காரணம், அதுவரையிலும் அவர்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் இருக்குது. பெண்களோடு பழகி பேசி அதுவும் இதுவும் தேவையில்லாததையெல்லாம் போட்டு மூளையில் குழப்பி இவங்களும் தவறான காரியங்களை போய் மாட்டி கொடுக்கிறார்கள் சோதரம். எனவே இந்த வயதுகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 15, 16 வயதுகளெல்லாம் நீங்கள் அந்த பள்ளி படிப்பிலே உச்ச படிப்பை படித்து அடுத்தது காலேஜுக்கு போக வேண்டியதான வயசுகள். அப்பொழுது நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ள வேண்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பழக வேண்டும், நல்ல நண்பர்களை நீங்கள் உங்களுக்கு கொள்ள வேண்டும். இந்த வயதிலே உங்களை கெட்ட வழியில் நடத்துகிற நண்பர்கள் சேர்ந்து விடுவார்கள். வாலிப தம்பிகளானாலும் அப்படிதான். ஸ்கூலில் இப்பொழுது மதுபானங்கள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள், போதை வஸ்துக்கள் கிடைக்கிறான்னு சொல்கிறார்கள். இந்த 14, 15 வயதெல்லாம் ஒன்றும் அறியாத பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அங்கே போகும்போது சில பையன்களினாலே அதிகமாக கெட்டு போகிறார்கள். கதருக்கு சோதரம். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகும் நான் பல முறை அந்த சாந்தி தியேட்டர் இப்போ அது ஓடலை, அந்த பக்கமாக நான் போக வேண்டிய வேலை இருக்கிறது. அங்கே ஒரு ஜாபு கொடுப்பேன். அதனால் அந்த ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த பிள்ளைகள் பண்ணுகிற சேட்டையெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. ஆமாம், இந்த வாலிப பெண் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டுதுன்னா வீட்டுக்கு நேரே போகணும். அதை விட்டுட்டு அங்கே ஒரு பில்டிங் அண்டை ஒரு 10 பேர் லைன் கட்டி நிற்கிறாங்க. அவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னா 10 பசங்க அங்கேயும் இருக்கிறானுங்க, அவங்க வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க. அது தேவையில்லாத காரியங்களை அவர்களெல்லாம் சம்பாதிக்கிறார்கள், பேசுகிறார்கள், ஒருத்தர் அடிச்சடித்து பேசுகிறாங்க. அந்த அந்த வளர்கிற அந்த காரியங்கள் சரியில்லை. என் வீட்டு முன்னாலே ஒரு மைதானம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரேயர் காலுக்கு வரீங்கள்ல மைதானம். நீங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணியிலிருந்து பார்த்தீர்கள்னால் அது தொடர்கிறது 11 மணிக்கு மேல் கூட தொடர்கிறது. நான் சில வீட்டில் உள்ள கழிவுகளை 11 மணிக்கு தான் கொண்டு வெளியே அதுக்குரிய இடத்துல போட போகும்போது இந்த பசங்க அப்பவும் வீட்டுக்கு போகாமல் ஃபுல்லாக கஞ்சா எல்லாமே. அந்த பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது 13 வயது தான். எல்லாமே பயங்கரமான கஞ்சா அடிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை எதுவுமே கேட்கவே முடியாது. நாம் ஏதாவது கேட்டு விட்டோம்னால் உடனடியாக அவர்கள் நேற்றைய தினத்தில் கூட என்னுடைய
டெனண்ட் ஒருவர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய கல் வந்து அவ்வளோ போல்ஸாக வராண்டாவில் விழுந்தது, அது கண்ணாடியில் பட்டிருந்தால் கண்ணாடி விழும். எல்லாம் இந்த பையனுங்க பண்ணுற சேட்டை. ராத்திரி 8 மணிக்கு இந்த பழக்க வழக்கங்கள், இந்த பிள்ளைகள் சேருகிற இடங்கள் எல்லாம் இப்படியாக அவர்கள் பழகுகிற கூட்டு சேருகிற பிள்ளைகள் எல்லாம் இப்படி. இந்த தீனால் 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட்டு இவள் தனியே போய்விட்டாள் பெண்களை பார்க்க. அவள் எதற்கு போனாள்? நான் அழகான ஒரு வம்சத்தை சேர்ந்த பெண் என்று சொல்லி, ஒருவேளை என்னை விட அழகாக இருக்கிறாங்களா யாராவது? என்னை விட முடி சுருட்டாக இருக்குதா? இங்கே என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாங்க, என்ன மாதிரி காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு இவள் பார்ப்பதற்கு இவள் தனியே புறப்பட்டு போயிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த சீகேமை குறித்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதே, அதை பார்க்க உன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு போகலாமே. நான் சொல்வேன், பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நான் ஒரு இடத்துக்கு போகணும், அதை பார்க்கணுன்னா உன் பெற்றோரிடத்திலே சொல்லுங்கள். அவர்கள் ஒரு நாள் உங்களுக்காக காசை செலவு பண்ணி ஒரு லீவில் உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த இடங்களெல்லாம் காட்டுவார்கள். ஆனால் தனியாக புறப்பட்டு போகிறது எப்போதுமே ஆபத்தை உருவாக்குறதாக இருக்கிறது. கவனம் இருக்க வேண்டும். பெரியவங்களுக்கு சில அனுபவங்கள் உண்டு, எந்த இடத்துல போகக்கூடாது, எந்த இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி. நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம், பீச்சிலே குளிக்க போன வாலிபர்கள் மரித்து சடலமாக வந்தார்கள் என்று சொல்லி. இப்பொழுதும் கூட பல இடங்களிலே இந்த மரண செய்திகள் வருகிறது பிரியமானே. எனவே தெரியாத இடங்களிலே எப்படி இருக்கும், என்ன இருக்கும் என்று தெரியாது. அந்த இடங்களில் போகும்போது சில இடங்களில் பெரியவர்களுக்கு தெரியும், இந்த இடத்துல சகதி இருக்கும், இந்த இடத்துல பாறை இருக்கும், இந்த இடத்துல இந்த தண்ணீர் எப்பொழுதுமே சுழன்று கொண்டு ஒரு காரியத்தை உருவாக்குற இடம், இப்படியெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே பிள்ளைகள் இது தெரியாத போய் அந்த சிக்கல்களில் போய் மாட்டி விடுகிறார்கள். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள் வளரும்போது உங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று இருந்தால் உங்கள் பெற்றோரை அழைத்து கொண்டு போங்கள். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுகளோடு தாய் தகப்பனிடத்தில் பொய்யை சொல்லி கொண்டு போய் அது விபரீதத்தை உண்டாக்குறது. இங்கே இந்த தீனாளை குறித்து பார்க்கும்போது, இவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை இந்த ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தனியாக போனதினாலே ஒரே நாளையிலே பாருங்கள் என்ன சம்பவமே நடந்து விட்டது என்று பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கை அப்படியானால் அவன் கையங்காலம் கட்டி வன்முறை பண்ணி கொண்டு போனானா, இவள்கிட்ட நயமாய் பேசி கொண்டு போனானா என்று பார்க்கும்போது அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தை தீனாள் மேல் பற்றுதாக இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாலிப பிள்ளைகள் இன்பமாய் கவர்ச்சியாய் பேசுகிறவனுடைய வார்த்தையை நம்பி மயங்கி விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிதான் சிலருடைய வெளி தோற்றத்தை வைத்து, அது எங்கேருந்து வந்தது இந்த பாவ செயல் என்றால் ஏதேன் தோட்டத்திலே உருவான காரியம் அது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். ஆதி ஆகமத்திலே பார்க்கும்போது அந்த விருட்சத்தின் கனியை அவள் புசிப்பதற்கு முன்பதாகவே அந்த விருட்சம் பார்வைக்கு எப்படி இருந்ததாம்? இன்பமாக இருந்ததாம். அது கண்களை தெளிவிக்கிறதா இருந்ததாம். அது அவ்வளவு இன்பத்தை கொடுத்ததாம். எப்படி பார்த்த உடனே இன்பம் வரும்? அந்த மரத்தின் கனியை புசித்தால் தானே நமக்கு அது நல்லதா கெட்டதா என்று தெரியும். அதை புசிக்காமலே, அதை அனுபவிக்காமலே அந்த மரத்தை பார்த்தவுடனே அது பார்வை, அது கண்களின் இச்சை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பார்த்த உடனே முடிவு பண்ணி விடாதீர்கள். பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இவன் நல்லவன் தான், இவன் படித்தவன் தான்,
இவன் நல்ல உத்தியோகம் பண்ணுகிறவன் தான், இவன் சம்பாதிக்கிறதுக்கு பொறுப்புள்ளவன் தான் என்று சொல்லி நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸு, அவனுடைய ஹேர் கட்டிங், அவனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணிடுறான் அந்த மையன். நான் சொல்லுவேன், அந்த கூலிங் கிளாஸு அவன் ட்ரெஸ்ஸு கூட அவன் ஃப்ரெண்டு தான் இருக்கும். அந்த சொந்தமாக அந்த ட்ரெஸ்ஸு கூட வாங்க வக்கு இல்லாதவன் அவன். நான் அதை தான் சொல்லுவேன். அந்த ட்ரெஸ்ஸை கூட வாங்கிறதுக்கு அவனுக்கு உழைத்து அதை வாங்கக்கூடிய அளவில் அவனுக்கு சாமர்த்தியமோ அவனுக்கு செல்வாக்கோ இல்லாதவன் இன்னொருத்தருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வருவான், கூலிங் கிளாஸை போட்டுட்டு வருவான், கடன் வாங்கிட்டு பைக்கில் வருவான், வேற ஒருத்தனோட பைக்கை வாங்கிட்டு வருவான். இவனையெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைகள் ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பொறுமையாக இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சின்ன வயசிலே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள், நான் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருங்கள். முதலாவது ஆதாம், அவன் என்ன பண்ணிவிட்டான்? தேவனுடைய கட்டளையை அவன் மீறிவிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக அவனால் அடங்கி இருக்க முடியவில்லை. எனவே அந்த ஆதாம் அவன் பாவமாய் மாறி பாவியாய் மாறி போய்விட்டான். அதற்கு பதிலாக ஒரு ஆதாம் வந்தவர் தான் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த சாத்தான் தந்திரமாய் அந்த மக்களை வஞ்சித்தானே, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தானே, அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார். இந்த புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் புதிய உடன்படிக்கையாக இருந்து புதிய காரியங்களை செய்தார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதை பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 2:20 வாசியுங்கள். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஞானஸ்நானத்திலே அதைத்தான் நீங்கள் உடன்படிக்கையாக பண்ணுகிறீர்கள். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் என்றால் ஒரு உடன்படிக்கை. எப்படி திருமணத்தின் போது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? அங்கே சொல்லுவார், நான் பிறர் முகம் பார்க்காதபடி நான் உம்மையே நேசித்து உம்மையே போஷித்து எனக்கு உண்டான எல்லா காரியங்களினாலும் உம்மை நான் போஷித்து உமக்கு மாத்திரம் மனைவியாக இருந்து அப்படி என்றெல்லாம் வாக்கு கொடுப்பார்கள். பெண்ணும் சரி ஆணும் சரி, 2 பேரும் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். கையை பிடித்து கொண்டு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். உமக்கு மாத்திரம் நான் மனைவியாக இருப்பேன், உனக்கு மாத்திரம் நான் புருஷனாக இருப்பேன். இந்த உடன்படிக்கை ஒப்புதான் ஞானஸ்நான உடன்படிக்கை. உம்மை மாத்திரம் நான் தெய்வமாய் வைத்திருப்பேன், உமக்கு பிரியமாக வாழ்வேன், உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன், உம்மை தவிர நான் யாரையும் இந்த உலகத்திலே மேன்மையாக எண்ண மாட்டேன் என்றுதான் அந்த உடன்படிக்கையினுடைய பொருட்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் மூலம் நீங்கள் செய்கிறீர்கள். அப்பொழுது ஆண்டவரும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த உடன்படிக்கையை முடிவு என்ன என்றால், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நாம் அறையப்பட்டு விட்டோம். இனி நாம் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பிள்ளை, கிறிஸ்துவை தரித்திருக்கிற பிள்ளை, கிறிஸ்துவோடு உடன்படிக்கப்பட்ட பிள்ளை. ஏன் உனக்கு கிறிஸ்துவை விட்டு நீ வெளியே போகிற அனுபவம் ஏன் உனக்கு காணப்படுகிறது? அப்படியானால் உனக்குள்ளே கிரியை செய்கிறது அந்த ஆதி மனுஷனாகிய ஆதாம் இன்னும் சாவாமல் இருக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஞானஸ்நானம் என்பது விளையாட்டல்ல. ஒரு மனைவி உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவள் தன்
புருஷனுக்கு துரோகம் பண்ணும்போது அவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோடு போய் அவன் வாழும்போது இந்த மனைவி எவ்வளவு வேதனைப்படுவாள் என்று யோசித்து பாருங்கள். அதுபோலதான் தேவனுடைய இருதயமும் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது உலக ஆசைகள் உலக காரியங்களில் நீ மயங்கி திரியும் போது ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும். ஆண்டவர் உன்னை சந்தோஷமாய் பார்க்க மாட்டார். ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும், வியாகுலப்படும். அதனால தான் ஆதியாகமத்திலே அவர் 6ஆம் அதிகாரத்திலே மனுஷனை நான் படைத்தது என் இருதயத்துக்கு விசனமாக இருக்கிறது, நான் அவனை பூமியில் வைக்க மாட்டேன், அவனை நிக்கிரகம் பண்ணி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு உக்கிரகமாக இறங்கி அத்தனை பேரையும் அழித்து விட்டார் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக நாம் வாழ வேண்டும். தெய்வம் ஒரு மனிதனை அழிக்க நினைத்தால் நீ 7 உலகங்கள் சென்றாலும் நீ வாழ முடியாது. ஆமாம், உலகத்தில் சொல்கிறாங்க 7 உலகம். எனக்கு எந்த உலகம் என்னன்னு தெரில, நான் என்னாலும் சொல்கிறேன், சொல்கிறதுனால சொல்கிறேன். நீ எங்கே போனாலும் என்ன பண்ண முடியாது. தெய்வம் எங்கே இடத்துல போனாலும் அவர் சொல்கிறார், நீ பாதாளத்தில் போய் படுக்கிட்டாலும் அங்கே என்னுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எங்கே போனாலும் என்னுடைய கண்ணுக்கு மறையாது. வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நல்லவர்களை மட்டும் ஆண்டவர் பார்க்கிறார் என்று நினைக்காதீர்கள், தீயோரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீ எங்கே போகிறாய், யாரிடம் பேசுகிறாய், என்ன செய்கிறாய், எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். இந்த தீனாளுடைய வாழ்க்கை ஒரே நாளையிலே அவள் ஒரு மனிதனுடைய ஒரு பையனுடைய வார்த்தையிலே அவள் இன்பமாய் பேசி அவன் மயங்கி விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரமான காரியம். கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. மனிதனுடைய வார்த்தை அப்படிதான், தேன் ஒழுகுகிறது போல பேசுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்போம், கவனமாக இருப்போம். அதிகமாக நான் பேச வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஒன்றுமில்லை. சரி, இப்பொழுது நடந்து விட்டது. இந்த சீகேம் மக்கள் அவர்கள் உண்மையான தெய்வத்தை நம்பாதவர்கள், அவர்கள் தெய்வ சுபாவத்துக்கு எதிரானவர்கள் அவர்கள். ஆம், இப்படிப்பட்ட பாவங்களிலே அவர்கள் உழண்டு போன மக்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 4ஆம் வசனம் வாசியுங்கள். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது பெண் தீட்டுப்பட்டு வந்திருக்கிறாள், பெண் கரைபட்டு வந்திருக்கிறாள். தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது பாருங்கள். தன் பிள்ளைகள் வெளியிலிருந்து வருகிறது வரையிலும் அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அவன் பேசாமல் இருந்ததே ஒரு பெரிய தவறுக்குள்ளாகிவிட்டது. இவன் அந்த பெண்ணிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் என்று பார்த்து அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் கேள்விப்பட்ட பிறகும் இந்த பெண்ணை எதுவுமே செய்ததாக தெரியவில்லை. 2 அடி கொடுத்ததாகவும் தெரியவில்லை, திட்டுனதாகவும் தெரியவில்லை, அவளுக்கு வாணியம் பண்ணதாகவும் தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை. அவ்வளவு செல்லம். ஆமாம், 12 ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் வளர்கிறாள்னால் எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறாள். இவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். அத்தருணத்திலே இப்பொழுது அவன் அமைதியாக வீட்டில் இருக்கிறான். இந்த சீகேம் அவளை விடுற மாதிரி இல்லை, தப்பு பண்ணிட்டான். ஆனால் அந்த பெண்ணை எப்படியாவது என்ன பண்ணணும்,
கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது வருகிறான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி வந்தான். யாக்கோபுடைய குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேன் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவன் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமாக மறுமொழியாக, விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாய் இருப்போம். விருத்த சேதம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமல் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது தீட்டுப்பட்டாகிவிட்டது. தீட்டுப்பட்டால் நமக்கு என்னவோ தெரிகிறது, ஏதோ அந்த பையன் கெடுத்தா கூட அந்த பொண்ணை என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறதுக்கு வரானே, கெடுத்துட்டு விடவில்லையே அப்படின்னு நல்லது போல தெரிந்தாலும் கூட வேதத்தின்படி பிரியமானே இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் புறஜாதியாரிடத்திலே பெண் கொள்ள மாட்டார்கள். இதில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்கள். எனவே இப்பொழுது இந்த தீனாள் செய்த காரியம் அவர்களுக்கு அந்த வெளியிலிருந்து வந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கிறதா இருந்தது. இப்பொழுது அவர்கள் ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறார்கள். சகோதரர்கள் இவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இதுவரையிலும் நல்லவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், எதுவரையிலும் பெண் கெடுறது வரையிலும் நல்லவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பெண்ணை கெடுத்த உடனே இவர்களுக்கு பயங்கரமான ஒரு வெறி வருகிறது, கொலை வெறி வருகிறது, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. கவனமாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் செய்கிறதான சிறிய தவறுகள் உங்கள் பெற்றோரை, உங்கள் குடும்பத்தையே ஒரு பயங்கரமான ஒரு கோபத்துக்குள்ளாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக உந்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறாங்க, சரி ரைட், இப்போ பாருங்கள், அந்த சீகேம் அவன் என்ன சொல்லுகிறான், நீங்கள் இந்த ஊரில் இருந்துடலாம், இந்த ஊரே உங்களுக்கு தரோம், இதில் வியாபாரம் பண்ணுங்க, இதை இருங்க, இடம் தர்றோம். எப்படி சாத்தான் வேதம் ஓதுவானான்? ஆமாம், நல்லா தான் வேதம் ஓதுவான். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், நீங்கள் எங்களைப் போல், என்ன அதில் ஒரு வார்த்தை வந்தது, எங்களைப் போல் ஆவீர்களானால், எங்களைப் போல் ஆவீர்களானால். ஆமாம், அங்கே சாத்தான் சொன்னான், நீங்கள் யாரை போல மாறிடுவீங்க? தேவனை போல மாறிடுவீங்க. நீங்கள் தேவனை போல மாறி உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு அப்போ தேவனை போல மாறி தேவன் என்னெல்லாம் ரகசியங்களை வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. அதனால தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எப்படி அவன் பேய் வேதாந்தம் ஓதுது பார்த்தீங்களா? கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், இந்த
தவறுகளை செய்கிற பிள்ளைங்க ரொம்ப வேதாந்தம் ஓதும். ஆமாம், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அங்கே இருக்குது சொத்து, இங்கே இருக்குது சொத்து, அது இருக்குது, இது இருக்குது. ஆமாம், நிறைய பெற்றோர் புலம்புறது. அங்கே 4 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே 3 ஏக்கர் இருக்குன்னு, இப்போ உட்கார இடமே கூட இல்லாமல் இருக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதாந்தம் அதாவது நல்ல ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறதுல பாருங்கள், நம்ம மக்களை விடவும் உலக மக்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க. லோன் வாங்க வரவங்க என்னென்ன பேசுகிறான் பார்த்தீங்களா, என்னென்ன மாதிரி பேசுகிறான் பாருங்கள். 0 பேலன்ஸ் வச்சுருந்தா போதும், 0% இன்ட்ரெஸ்ட்டு, எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்கள். ஆமாம், ஒருத்தர் சொல்கிறான் டிபாசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இத்தனை % வட்டி, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறானுங்க அவர் கேட்குறாரு, ஏண்டா நான் இவ்வளோ காலம் தங்கத்திலேயே முதலீடு பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கே நீ சொல்கிற லாபம் கிடைக்கல மாதம், நீ என்னடானா நான் 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் இத்தனை 1000 ரூபா எனக்கு வட்டி தரேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் கதையை ஓடுறீங்கடா, என்னடா பண்ணுறீங்க. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க இதில் போய் மாட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் தான் போய் என்ன பண்ணிடுறாங்க, இதில் போய் மாட்டி சீரழிஞ்சிடுறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசானவன் உலக மக்கள் பேசுகிறது ரொம்ப அருமையாக பேசுவாங்க. ஆமாம், அந்த ஒருத்தன் ஏரோது அவன் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினானான். அவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்ததான், தேவனுடைய சத்தம் போல் இருக்கிறதாம், தேவனுடைய சத்தம் போல் இருந்ததாம். அன்பு தெய்வ பிள்ளையே, பிசாசு அப்படி தான் இருப்பான். ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே நான் தேவனைப் போல ஆவேன், தேவனைப் போல ஆவேன் என்று சொல்லி அவன் அப்படியாக கர்வம் கொண்டவன், அவன் தள்ளப்பட்டவன், அவன் பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் பேசுவான். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள், அதற்கு பதில் இவர்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பேசுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்களால், உன் குடும்பம் மட்டும் விருத்த சேதனம் பண்ணால் போதாது. ஏன்னால் நீங்களே சொல்கிறீங்கள, பிற்காலத்தில் உங்கள் கூட வாழ்ந்து உங்கள்கிட்ட நாங்கள் பொண்ணெடுத்து எங்கள்கிட்ட நீங்கள் பொண்ணெடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறதுனால உன் ஊர் ஜனம் அத்தனை என்ன பண்ணணும், இந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு நீங்கள் வரணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவன் போய், இவன் பிரபு, இவன் வசதியானவன், இவன் இந்த ஊருக்கு பெரிய ஆள் போல், அவன் சொல்கிறத ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்கங்க. நம்மவும் பிரசங்கம் பண்ணி பார்க்குறோம், யாராவது கீழ்ப்படுகிறாங்களா ஞானம் சொன்னதுக்கு. அவன் ஒரே பிரசங்கத்தில் ஊரே மயக்கிட்டான் பாரு, எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டான், எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்களுடைய அந்த ஆண் உறுப்பினுடைய நுனித்தோல் வெட்டப்பட்டு அது விருத்த, அது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் எப்படி ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, நாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு ஒப்பான ஒரு உடன்படிக்கையாக அது காணப்பட்டது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் மூலமாக நீ பிறந்த உன்னிடத்திலே பிறக்கிற அனைத்து பிள்ளைகளும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த கட்டளை வரும்போது அவன் முதிர்வயதாக இருந்தான். அவன் அந்த காலத்திலே அவன் ஆண்டவருடைய கட்டளையின்படி அவனும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும், நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிவிட்டாங்க. எல்லாரும் யார் பண்ணது, சின்னது முதல் பெருசு வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. எந்த வயசில் பண்ணணும், 8ஆவது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளையே, இவனுங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டானுங்க. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் நோவு எடுத்து தான் வாசிங்க, வாசிங்க. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது, அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனுடைய சீங்கமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வந்தோனையும் போனையும் பிடிச்சி அறுத்துட்டானுங்க. வந்தோனையும் போனையும் பிடிச்சி காம்பி அறுத்துட்டாங்க. ஆமாம், இவனுக்கு என்ன ஆச்சு, 3ஆம் நாளில் 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டது. யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்ன 2 பேரும்
தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் துணிகரமாய் பட்டயத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? கவனிங்க, இவனுங்களுக்கு எல்லாருக்கும் வேத பண்டிதர்கள் சொல்லுறாங்க, நோவெடுத்தது மட்டும் இல்லை, ஷீல் பிடித்து ஜுரம் வந்து அவன் நடக்க முடியாமல் ஆகிட்டான். நோவெடுத்து அவன் துணியை இழுத்து பிடிச்சிட்டு நடக்கிறான். துணி பட்டாலே வலிக்குது போ, அப்படி நடக்கிறான் இவன். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது சிமியோனும் லேவியும் பார்த்தாங்க, ஆஹா இவனுங்களை இப்படி தான் பழி வாங்கணும். இதுக்கு தான் அவனுங்க என்ன பண்ணானுங்க? ஆமாம், இப்போ பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தனையும் விடலை, வெட்டு, என் தங்கச்சியை கெடுத்துட்டீங்களடா. அந்த பழி எத்தனை பேருடைய உயிரை காவு வாங்கினது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் சில ஊர்கள் இருக்கிறதுங்க, அந்த ஊர் விட்டு ஊர் எவனாவது பொண்ணு போய் தொட்டுட்டான், வெட்டி சாய்க்கிறாங்க பாருங்க. வெறி வெறி வெட்டி சாய்க்கிறாங்க. யார் செய்த பாவம்? இந்த தீனால் ஊரை சுத்த போனவர், அதனால் வந்த வென வெட்டி சாய்க்கிறான். எல்லாரையும் கொலைகாரனாய் மாறிவிட்டார்கள் யாக்கோபின் பிள்ளைகள். யாக்கோபின் பிள்ளைகள் இப்பொழுது கொலைகாரர்களாக மாறிவிட்டார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேகர் இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க எடுக்கிற முடிவெல்லாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என் தகப்பன் என்ன நிலைமை ஆவார், என் சகோதரர் என்ன நிலைமை என்பது கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பதில்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனதும் மாமிசம் விரும்புகிறபடி நீங்கள் நடக்கக்கூடாது. கவனமாக இருங்கள். நீங்கள் தெய்வ பிள்ளைகள். நீங்கள் சண்டே கிளாஸ் படித்திருக்கிறீங்க, வா இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்காமலே எப்படியாவது அவர்கள் அந்த தெய்வ பயத்தில் வளர்கிறாங்களான்னு பார்ப்பதற்கு பாஸ்டர் உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் பெற்றுக்கிறீங்க. நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய சுபாவத்தின்படி வளர வேண்டிய பிள்ளைகள். நீங்கள் எப்படி வளர வேண்டிய பிள்ளைகள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறீர்கள். கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது புறப்பட்டு போய் அங்கே எல்லாரையும் பட்டய கற்கனாலே வெட்டி விட்டார்கள். வெட்டி விட்டு ஷீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போ தீனாளை அங்கே தான் வச்சுருக்கிறானுங்க போல இருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொடுமை? தீனாளை இப்போ அழைச்சிட்டு போயிடுச்சு. சரி, அடுத்தது தொடர்ந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தின 27 வாசிங்க. மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்திலே வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையடித்து அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணங்களையும் வயல்வெளிகளில் இருந்தவர்கள் யாவையும் எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்து எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். இவர்கள் கொள்ளைக்காரனாக மாறிட்டாங்க. இப்போ ஆமாம், சோமானியர்களை மாறி இவனுங்களும் மாறிட்டானுங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் 12 கோத்திர பிதாக்கள் இப்பொழுது கொலைகாரனாகவும் மாறிட்டான், கொள்ளையடிக்கிறவனமாய் மாறிட்டான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவ்வளவு தன் சகோதரிக்காக வெறி. தன் சகோதரியை இப்படி தீட்டுப்படுத்திட்டு கொழுப்பை பாரு. சம்பந்தம் கலக்க வரானுங்க. நீங்கள் என் ஊரில் இருக்கலாம், உங்கள் ஊரில் தான் அங்கே வரலாம், இங்கே வியாபாரம் பண்ணலாம், அங்கே அதை பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் பேச வரானுங்க. இவனுங்க ரூம் போட்டு யோசித்தானுங்க, அண்ணன் தம்பி 2 பேர், இவனுங்களை எப்படி பழி வாங்கணும். இந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு நோவெடுக்காது, ஜரம் வராது. ஏன்? அது கர்த்தருடைய உடன்படிக்கை. அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை. ஆனால் நீ கர்த்தருடைய உடன்படிக்கையை அதுபோல நீ பண்ண நினைத்தாயானால் உனக்கு நோவெடுக்கும். இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானத்தை விளையாட்டா எண்ணுகிறார்கள். நிறைய தம்பிமார் கூட அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், பொண்ணுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவன். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அவன் பொண்ணுக்காக தாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறான். உண்மையாக மனம் திரும்பி அவன் என்ன பண்ணலை, ஞானஸ்நானம் எடுக்கலை.
இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் எவ்வளவு மணவாட்டி சபையாக மற்ற சபையோடவும் பேர் இதெல்லாம் சும்மா கதைங்க. நான் சொல்லுவேன், நம்ம சபையை மாறுபட்டு பேசாதுங்க. எங்கள் சபை உயர்ந்த சபை தமிழ்நாட்டிலே அப்படி சும்மா கதை. இங்கே இப்போவும் நடந்துகிட்ருக்கு. கல்யாணத்துக்குன்னே ஞானஸ்நானம் எடுக்க வரானுங்க. நில நிற்பானா இவன்? நோவெடுத்தா ஓடிடுவான். நோவெடுக்கும் உனக்கு. நீ உண்மையாக மறந்து எடுத்தனால் நோவெடுக்காது. நீ பெண்ணுக்காக, நீ மாப்பிள்ளைக்காக நீ ஞானஸ்நானம் எடுத்தால் உனக்கு நோவெடுக்கும், அழிவு தான் வரும். வேதனையாக இருக்கிறது சில நேரங்களில் நடக்கிற காரியங்களெல்லாம். நான் சிலதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறேன். ஆனால் நான் பகையாளியாக மாறிடுவேன். வேண்டாம், அப்படிப்பட்ட பிழைப்பு வேண்டாம். சபையா இந்த சபை? ஐசிய திருச்சபை அப்படிப்பட்ட சபையா? எத்தனை பேர் தெரியுமா மனம் திரும்பாமல் கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபமாக வேண்டும். ஆமாம், கவனமாக இருங்கள். அப்படி உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அப்படி இந்த வெளிவேஷம் பண்ணி ஞானஸ்நானம் எடுக்காத. உன் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடு. உன் பிள்ளைகளுடைய ஒழுக்க நடைகளினால் அந்த புருஷன் மனம் திரும்பி வருவான். ஆமாம், இன்றைக்கி ஞானஸ்நானம் என்பது அநேகருக்கு விளையாட்டாக போய்விட்டது. ஆமாம், 4 வாரம் சபைக்கு வந்து, ஏன்னா இவன் ஏற்கனவே அந்த பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். சபை ஒழுங்கு, ஐயோ பொண்ணு ஞானஸ்நானம் எடுத்துச்சு, அவனும் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதனாலே அதுக்குனாகவே வந்து ஞானஸ்நானம். சீகேமின் மக்கள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியவர்கள் தீனாளுக்காக சமரசம் பண்ணும்படியாக, சும்மா அப்படியே பாசாங்கு காண்பிப்பதற்காக விருத்த சேதனம் பண்ணினார்கள். நோவெடுத்தது எல்லாருக்கும். இந்த சூழ்நிலையில் அவன் திருப்பி அடிக்க மாட்டான். இவனுக்கு நல்லா தெரியும். 2 பேர் புகுந்து அந்த ஊரே காலி பண்ணிட்டானுங்க. 2 தான். ஏன்னா அவன் எதிர்த்து அடிக்க இவன் முடியாது. அவன் தான் துணியை ஒரு கையில் பிடிச்சிட்டு நடக்கிறானே நோவெடுத்து. அதை யோசித்து பார்த்து எனக்கு சிரிப்பாக தான் வருது. அவனே தான் இன்னரும் போட முடியலை, அவுட்டரும் போட முடியாமல் நடக்கிறானே. அவன் எப்படி யுத்தம் பண்ணுவான்? இந்த 2 பேரும் போய் புகுந்து வெட்டுனானுங்க, எல்லாரையும் கொள்ளையடிச்சாங்க. பாருங்க, யாக்கோபனுடைய 12 கோத்திர பிதாக்கள் இப்பொழுது கொலைகாரர்களாய் மாறிவிட்டார்கள், கொள்ளையடிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். காரணம், ஒரு பெண் செய்த தவறு, ஒரு பிள்ளை ஞானமில்லாமல் நடந்து கொண்ட காரியம். பிள்ளைகளே, கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து படியுங்க. அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் 29ஆம் வசனம் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும், நன்றாய் கவனிங்க, இங்கே தான் முக்கியமான இருக்கு. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். பாருங்க, ஒரு தகப்பனுடைய வாசனையை கெடுத்தார்களாம் பிள்ளைகள். வாசனையை கெடுத்தார்கள். அப்படின்னா தகப்பனுக்கு இருந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. அன்பு தெய்வ பிள்ளையே, உன் தகப்பனுடைய அந்தஸ்தை நீ பெருக பண்ண வேண்டும். உன் தகப்பனுக்கு நற்பேர் உண்டாக்குற பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். தகப்பன் இப்பொழுது மனவேதனை அடைகிறார். ஐயோ, என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா, என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களே. உங்களை ஆண்டவர் கோத்திர பிதாக்களாக வைத்திருக்கிறாரே, உங்களை எப்பேற்பட்ட சிங்காசனங்களை உட்கார வைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் என் வாசனையை கெடுத்துட்டீங்க, என் வாசனையை கெடுத்துட்டீங்க. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நான் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். தகப்பனுக்கு ஒரு பயம் வருகிறது. இப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலை! வயது முதிர்ந்த சூழ்நிலையில் இவருக்கு இது தேவையா?
எப்பேற்பட்ட கலக்கம். அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமா என்றார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போது இவன் வாயாலே சொல்கிறான் சகோதரியை வேசி என்று. வேசியைப் போல. இவள் வேசி அல்ல, இவள் நல்ல பெண் தான். இவள் செய்த தவறு அந்த ஊர் பெண்களை பார்க்கும்படியாக தகப்பனிடத்திலையும் சொல்லவில்லை, தாயினிடத்திலையும் சொல்லவில்லை, சகோதரிடத்திலையும் இல்லை. அவளுடைய தன்னிஷ்டத்துக்கு தான் எடுத்த முடிவு போய் கடைசியில் தன் சகோதரர்களாக சொல்கிறாங்க, வேசியை போல என் சகோதரியை நடத்தினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அன்பு தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளையே, விசுவாசிகளுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் தேவ பக்தியை உண்டாக்காது என்று சொல்லி பவுல் அங்கே சொல்கிறார். அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த வசனம் என்னை, இந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. இது ஒரு 3-4 மாதமாகவே இந்த வார்த்தை என்னை அதிகமாக, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அல்லையா சொல்லலாமா? நீங்கள் உங்களுடைய அல்ல. இன்றைக்கு பிள்ளைகள் சொல்ற, ஏன் இஷ்டம், நான் அப்படி தான் செய்வேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் போவேன். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களை ஆண்டவர் விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் 12 பிள்ளைகள் நீ பறக்காமல் வைக்க ஆண்டவருக்கு முடிஞ்சிருக்குமே. நீ செல்லமாக ஒரு குடும்பத்தில் 12ல் 13ஆக பிறக்க வச்சாரே. 12 ஆண் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையாக பிறக்க வச்சாரு. எல்லாரும் தூக்கி கொஞ்சுறாங்களே, அந்த லெவலில் ஒன்று வச்சாரு. நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த பெண்ணை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த பெண் தானாக எடுத்த முடிவினாலே அவள் வேசியைப் போல நடத்தப்பட்டாளாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்நிய ஜனங்களோடு கலக்கும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார்கள். பார்த்தார்கள், இவனுங்களை சும்மா விட்டு வைக்கக்கூடாது. லேவியும் சிமியோனும், ஆமாம், எங்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கிறது எங்களுக்கும் இஷ்டம்தான், ரைட்டு, ஒன்று செய்யுங்க, விருத்த சேதனம் பண்ணுங்க, விருத்த சேதனம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இனிமேலாவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கவனமாக எடுங்க. ஆமாம், இனிமேல் எவனாவது கல்யாணம் பண்ணணுன்னு நம்ம சபையில் வந்து பொண்ணு கேட்க வந்தானுன்னா, அவன் ஞானஸ்தானம் வேண்டாம், உன் பொண்ணு தரணும், ஓடிப்போடா அப்படின்னு மனம் திரும்பி இருக்கணும் அவன். ஆமாம், இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் என்று சொல்லுகிறார். ஆமாம், நீ ஞானஸ்தானம் முதல்ல ஒன்று இருதயத்தில் வரணும். இருதயம் மனப்பூர்வமாய் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சில காரியங்களை நான் கேள்விப்பட்டு வேதனை அடைகிறேன். சபையினுடைய நற்பெயரை கெடுக்கிறார்கள், சபையினுடைய நற்பெயரை கெடுக்கிறாங்க. நான் பாஸ்டர் சொல்லுவேன், நமக்கு ஒரு பேர் இருக்குது, நல்ல பேர், அதை ஒரு சிலதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல வாலிப பிள்ளைங்களுக்கு கேட்குறதுக்கு. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, ஆமாம், கவனமாக இருங்க. நான் ஆவியிலே நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நான் சோதித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆவியிலே தேவன் என்னோடும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். பெற்றோர்களும் அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்று என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பாஸ்டர்கிட்ட கொண்டு விட்டு பார்க்குறாங்க, ஆசிரியர்கள்ட்ட கொண்டு விட்டு பார்க்குறாங்க. ஆமாம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா நம்ம சுந்தராஜ் பிரதர்கிட்ட. பேரண்ட்ஸ், சார்
நீங்கள் தான் சார் அடித்தா போலீஸில் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானுங்க. என்னென்ன கொடுமை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. தேவன் நம்மை அழகுபடுத்தி, தேவன் நம்மை ரட்சித்து, நம்மை ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் வைத்து ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அதற்கு தான் அழைத்திருக்கிறார். ஆமாம், ஆனால் நம்ம கொலைகாரனாக மாற்றிடுறாங்க. நம்ம சந்ததி நம்மை கொள்ளைக்காரனாக மாற்றுறாங்க. நம் வாயாலே நம்முடைய பிள்ளைகளை அசிங்கமாக சொல்ல வேண்டியதாக வருது. வேண்டாம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். அங்கேயும் இந்த ஒரு காரியம்தான். தேவபுத்திரர்கள், அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அதை தவறாக பிரசங்கிக்கான மனுஷகுமாரத்திகளை திருமணம் செய்தார்களாம். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள். அங்கே தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் என்பது அது நிறைய பேர் விளையாட்டாகவே சொல்லுவாங்க, அது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படணும்னு. ஆமாம், ஆனால் இங்கே ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. தமாசுக்கு சொன்னால் எங்கே நிச்சயிக்கப்படணுமா? சொர்க்கத்தில். ஆனால் இது என்ன, ரொக்கத்திலையும் சொர்ணத்திலையும் நிச்சயிக்கப்படுகிறது. வேண்டாம். ஆண்டவர் நம்மை படைத்ததற்காக மனஸ்தாபப்படக்கூடாது. நம்ம இந்த சபையில் வைத்திருக்கிறதுக்காக இந்த 2 ஊழியக்காரங்களும் இரவு பகலாக ஆண்டவரிடத்தில் தியானம், இந்த செய்தியை ஆண்டவர் ராத்திரி 2:30 மணிக்கு கொடுத்து எழும்பு குறிப்பெடுத்துட்டு இருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ வேதனை. ஆனால் நம்ம பிள்ளைகளெல்லாம் ராஜாக்களாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா?